வவுனியா நகரிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற 5 ஏக்கர் 9 பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது. வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்காவிடமிருந்து மேலும் சலுகைகளை பெற பேச்சுவார்த்தை. அனுர தரப்பில் தொடரும் திட்டம். தமிழ் மக்கள் கூட்டணியில் உறுப்பினர்களை எச்சரித்த மணிவண்ணன். மாகாண சபை தேர்தலை இலக்காக கொண்டு புதிய நகர்வு. தேசிய இனங்களின் உரிமைகளை உறுதி செய்ய கோரி போராட்டம். பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குமாறும் கோரிக்கை. தமிழ் சோலை இல்ல மெய்வல்லுநர் விளையாட்டுப் போட்டி. 1000க்கும் அதிகமானவர்கள் பங்கேற்பு. கனடா மீதான வரி விதிப்பு 35% உயர்வு. ட்ரம்ப் அறிவிப்பு. இனி தொடர்வது விரிவான செய்திகள். அமெரிக்காவின் தீர்வை வரி கொள்கையின் முன்னேற்றம் தொடர்பில் தொடர்ந்தும் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தைகளை தொடர்வதன் மூலம் மேலும் சலுகைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவினால் நடைமுறைப்படுத்தப்படவுள்ள புதிய தீர்வை வரி கொள்கை தொடர்பான கலந்துரையாடல்களின் முன்னேற்றம் மற்றும் தற்போதைய நிலைமை, இந்த தீர்வை வரி கொள்கையை செயற்படுத்துவதுடன் எதிர்கொள்ளும் பொருளாதார சவால்கள் தொடர்பில் ஏற்றுமதி கைத்தொழில் தொடர்பான அனைத்து தரப்பினருடனும் இன்று கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளின் விளைவாக விதிக்கப்பட்டிருந்த தீர்வை வரி விகிதத்தை 44 வீதத்திலிருந்து 30 வீதமாக குறைக்க முடிந்துள்ளதாகவும் அந்த பேச்சுவார்த்தைகளை தொடர்வதன் மூலம் மேலும் சலுகைகளை பெற்றுக்கொள்ள எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அதன்போது இந்நாட்டின் பொருளாதாரம், வர்த்தக சமூகம் மற்றும் மக்களின் வாழ்க்கைக்கு மிகவும் சாதகமான திருத்தங்களை மேற்கொள்வதே அரசாங்கத்தின் விருப்பமாகும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். இந்த சவாலான நேரத்தில் அதன் நேர்மறையான அம்சங்கள் தொடர்பில் கவனம் செலுத்தி புதிய சந்தை அணுகுமுறைகளை அடையாளம் காண அரசாங்கம் மற்றும் தனியார் துறையும் இணைந்து செயற்படுவதன் அவசியம் மற்றும் ஏற்றுமதி பல்வகைப்படுத்தலுக்கான வாய்ப்புகள் குறித்து இங்கு கவனம் செலுத்தப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கதாகும். மாகாண சபை தேர்தலை இலக்காக கொண்டு கட்சியினை கோட்பாடான அமைப்பாக மாற்றினால் வெற்றி பெறலாம் என சட்டத்தரணி விஸ்வலிங்க மணிவண்ணன் தெரிவித்துள்ளார். தமிழ் மக்கள் கூட்டணியில் ஒழுக்க விதிகளை மீறுபவர்கள் இடைநிறுத்தப்படுவார்கள் என்றும் விஸ்வலிங்க மணிவண்ணன் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் மக்கள் கூட்டணியின் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களை வரவேற்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இதில் பல உறுப்பினர்கள் வரவில்லை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், எங்களுடைய கூட்டத்துக்கு காரணம் சொல்லாமல் வராதவர்கள் ஏதேனும் மிக முக்கியமான காரணத்தை எங்களுக்கு கூறாவிட்டால் அவர்களை உறுப்புரிமையிலிருந்து நீக்குகின்ற நடவடிக்கையை நாங்கள் செய்வோம். அப்படியான உறுப்பினர்களை வைத்துக்கொண்டு நாங்கள் எங்களுடைய அரசியலை முன்னெடுக்க முடியாது. ஆகவே இன்று வராத அத்தனை உறுப்பினர்களுக்கும் கண்டிப்பாக நாங்கள் விளக்கம் கோரி கடிதம் அனுப்ப வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஐயா, நிச்சயமாக அவர்கள் தகுந்த காரணத்தை எங்களுக்கு சொல்லாவிட்டால் தயவுதாட்சணியம் என்று அவர்கள் மீது நாங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதுதான் என்னுடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது. இவ்வாறு ஒரு ஒழுக்கம் கட்டுக்கோப்பான ஒரு அமைப்பாக எங்களுடைய அமைப்பை நாங்கள் வடிவமைக்க தவறினால் நாளைக்கு இந்த கட்சியை வச்சுக்கொண்டு நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது, அல்ல இந்த கட்சி முன்னுக்கு போகாது. ஆகவே முதலிலே நாங்கள் ஒரு நேர்த்தியான அமைப்பாக இயங்க எங்களை உருமாற்றிக் கொள்ள வேண்டும். அதுதான் என்னுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அந்த வகையிலே வருகின்ற மாகாண சபை தேர்தலிலே ஒரு காத்திரமான சக்தியாக தமிழ் மக்கள் கூட்டணி மிளிர வேண்டும். அதற்கான முழுமையான தயார்படுத்தலை நாங்கள் இன்றிலிருந்தே ஆரம்பிக்க வேண்டும். தேசிய இனங்கள் அனைத்தினதும் உரிமைகளை உறுதி செய்யுமாறு கோரி சம உரிமை இயக்கத்தின் ஏற்பாட்டில் கையெழுத்து போராட்டம் ஒன்று இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. வவுனியா இலுப்பேடி பகுதியில் இன்று காலை குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்கு, காணாமலாக்கப்பட்ட அனைவருக்கும் சமநீதி வழங்கு, சம உரிமைகளை உறுதி செய்யும் புதிய அரசியல் அமைப்பை உருவாக்குவோம் போன்ற கருத்துக்களை போராட்டக்காரர்கள் முன்வைத்துள்ளனர்.
வடகிழக்கிலே வாழக்கூடிய தமிழ் மக்களை மையமாக கொண்டும் மலையகத்திலே இருக்கக்கூடிய மக்களை மையமாக கொண்டும் மேற்கொள்ளப்பட்ட இந்த இனப்படுகொலைக்கு நீதி வேண்டி இந்த இடத்திலே கையெழுத்து போராட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றோம். அதாவது முழு நாட்டுக்குமாக ஐக்கியத்தை வலியுறுத்தி சம உரிமை இயக்கம் மேற்கொள்ளுகின்ற இந்த கையெழுத்து போராட்டத்தில் சமூக நீதிக்கான வெகுஜன அமைப்பின் சார்பாக நாங்களும் இந்த இடத்திலே கலந்து கொண்டு நீதியை வலியுறுத்தி கையெழுத்து போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். அன்றைய காலத்தில் ஆட்சியில் இருந்த ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் திட்டமிட்ட முறையிலேயே தமிழர் விரோத இன வன்கொடுமையை மேற்கொண்டது. இதற்கு அந்த காலகட்டத்தில் இருந்த சிங்கள பௌத்த காடையர்களையும் சிங்கள காவல் படையினரையும் சிங்கள ராணுவத்தையும் மையமாக கொண்டு தமிழ் மக்கள் மத்தியில் மேற்கொள்ளப்பட்ட அந்த இனப்படுகொலையில் 3000க்கு மேற்பட்ட தமிழர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். 13,000க்கு மேற்பட்ட கடைகள் அவர்களுடைய சொத்துக்கள் எல்லாம் அளிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இன்றைய காலகட்டத்தில் குறிப்பாக தேசிய இன பிரச்சனைக்கு தொடர்ந்து ஆட்சியை மேற்கொண்டு வந்த எந்த ஒரு அரசாங்கமும் தீர்வினை முன்வைக்கவில்லை. 13 அரசியல் கைதிகள் தொடர்ந்தும் சிறைகளில் இருக்கின்றார்கள். அவர்களுக்குரிய விடுதலையை வலியுறுத்தவில்லை. குறிப்பாக காணி மீட்பு போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. உரியவர்களுக்கான காணிகள் வழங்கப்படவில்லை. திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்களை மேற்கொள்வதற்கான நடைமுறைகள் காணப்பட்டுக் கொண்டேதான் இருக்கின்றன. தைரிட்டி விகாரை தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வில்லை. ஆகவே இந்த நாட்டினுடைய அரசாங்கம் உடனடியாக இந்த பிரச்சனைக்கும் இந்த ஜூலை கலவரத்திற்கும் உடனடியாக தீர்வை வழங்க வேண்டும் என கோரி இந்த சம உரிமை இயக்கம் முன்னெடுக்கின்ற இந்த போராட்டத்தில் சமூக நீதிக்கான வெகுஜன அமைப்பாகிய நாங்களும் இதில் பங்குதாரர்களாக இணைந்து கொண்டு தமிழ், முஸ்லிம், மலையக, சிங்கள இனபேதமின்றி ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் என்று இந்த இடத்தில் கூறிக்கொண்டு இதற்குரிய உடனடி தீர்வை வழங்க வேண்டும் என கூறிக்கொண்டு விடைபெறுகிறோம். 2025ஆம் ஆண்டுக்கான தமிழ்ச்சோலை இல்ல மெய்வல்லுநர் விளையாட்டுப் போட்டி இன்றைய தினம் பிரான்சில் இடம்பெற்றுள்ளது. இந்த போட்டியில் 1000க்கும் அதிகமானவர்கள் கலந்து கொண்டனர். தேசத்தின் நாளைய தலைமுறையின் வீரத்தையும் திறனையும் வளர்க்கும் நோக்கில் இந்த விளையாட்டுப் போட்டி நிகழ்வுகள் ஆண்டுதோறும் இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. கலிபோர்னியாவை சேர்ந்த எரிக் மேயர் இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசுக்கான அமெரிக்காவின் அதிவிசேட மற்றும் முழு அதிகாரம் கொண்ட தூதுவராக நியமிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்க ஜனாதிபதியால் இவருடைய பெயர் செனட் சபையில் முன்மொழியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எரிக் மேயர் வெளிநாட்டு சேவைத்துறையின் சிரேஷ்ட உறுப்பினராக செயற்பட்டுள்ளார். தற்போது இவர் தென் மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான சிரேஷ்ட அதிகாரியாக இந்தியா, ஆப்கானிஸ்தான், இலங்கை, மாலத்தீவு உள்ளிட்ட 13 நாடுகளில் நிர்வாகத்தின் கொள்கை முன்னுரிமைகளை ஒருங்கிணைப்பதற்கும் பணியங்களை மேற்பார்வையிடுவதற்கும் பொறுப்பாளராக செயற்படுகின்றார். முன்னதாக நோர்வே, வட மெசடோனியா, கசகஸ்தான், கம்போடியா ஆகிய நாடுகளில் பல்வேறு உயர் பதவிகளில் இவர் பணியாற்றியுள்ளார்.
மலேசியாவுக்கான விஜயம் மேற்கொண்டுள்ள வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத் அங்கு பாகிஸ்தானின் துணை பிரதமரும் வெளிவிவகார அமைச்சருமான செனட்டர் முகமது இஷாக்தாருடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்துள்ளார். மலேசியாவின் கோலாலம்பூரில் நடைபெற்ற 58வது ஆசிய நாடுகள் சங்கம் பிராந்திய கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக மலேசியா சென்ற வெளி விவகார அமைச்சர் விஜித ஹேரத் அங்கு பாகிஸ்தானின் துணை பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான செனட்டர் முகமது இஷாக்தாருடன் சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தையை முன்னெடுத்துள்ளார். இதன்போது இலங்கை மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையிலான நீண்டகால நட்புறவு குறித்து பேசப்பட்டதுடன் உயர்மட்ட சந்திப்புகள், பொருளாதார ஒத்துழைப்பு, மத புனித யாத்திரைகள் மற்றும் கல்வி கூட்டாண்மைகள் போன்ற துறைகளில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவது குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. இதேவேளை பரஸ்பர பிராந்திய மற்றும் உலகளாவிய வளர்ச்சிகள் குறித்தும் இதன்போது கருத்துக்கள் பகிர்ந்து கொள்ளப்பட்டன. இந்த சந்திப்பு இரு நாடுகளுக்கிடையிலான வரலாற்று சிறப்புமிக்க நட்புறவை மேலும் வலுப்படுத்தும் நோக்கமாகவும் இரு நாடுகளுக்கும் இடையிலான கூட்டு நம்பிக்கையை மறுபடியும் உறுதிப்படுத்தியுள்ளதாகவும் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் குறிப்பிட்டுள்ளார். கிண்ணியா நகர சபையின் மீன் சந்தை வருமானம் தனிப்பட்டவர்களால் அபகரிப்பு செய்யப்பட்டுள்ளதாக நகர சபையின் தவிசாளர் மஹதி தெரிவித்துள்ளார். கிண்ணியா நகர சபையில் இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். கிண்ணியா நகர சபைக்கான வருமானங்களிலே மிக பிரதானமானது மீன் சந்தை குத்தகை மூலம் கிடைக்கப்பெற வேண்டிய அந்த வருமானம். இந்த வருமானத்தை நாங்கள் இந்த ஜனவரி மாதம் 1ஆம் திகதியிலிருந்து இதுவரை நகர சபை ஒரு சதத்தையும் பெற்றிருக்கவில்லை. ஆனால் எங்களுடைய உத்தேச அந்த வரவு செலவு திட்டத்தின் பிரகாரம் 1 கோடி ரூபாய் அதிலே எதிர்பார்க்கப்பட்டிருக்கின்றது. அவ்வாறு இருந்தும் ஒரு சதமும் எங்களுக்கு கிடைக்கப்பெறாமையினால் எங்களுடைய இந்த கிண்ணியா நகர சபை ஒரு பாரிய நிதி நெருக்கடிக்கு ஆளாக வேண்டிய ஒரு துர்ப்பாக்கிய நிலை ஏற்பட்டிருக்கின்றது. வளமை போன்றல்லாது இந்த கிண்ணியா நகர சபையிலே பணிபுரிந்த தற்காலிக ஊழியர்கள் நிரந்தரமாக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கான மொத்த சம்பளத்தையும் கிண்ணியா நகர சபையை வழங்க வேண்டும். அது மாத்திரமன்றி எங்களுடைய ஏற்கனவே பணிபுரிந்த நிரந்தர ஊழியர்களுக்கான மொத்த சம்பளத்தில் 20% IMF உடனான உடன்படிக்கையின் பிரகாரம் நாங்களே வழங்க வேண்டும் என்று அரசாங்கம் எங்களுக்கு சுற்று நிருபம் அனுப்பியுள்ளது. அந்த வகையிலே எதிர்பார்க்கப்பட்ட செலவுகளை விட கூடுதலான செலவுகளை செய்ய வேண்டிய நிர்பந்த நிலையில் இந்த நகர சபை இருந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே எங்களுக்கு தனிப்பட்டவர்களுடைய அல்லது ஒரு தனிப்பட்ட ஒரு சங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு எந்த ஒரு பணமும் எங்களுக்கு கிடைக்கப்பெறாமல் ஒரு முயற்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்திலே நாங்கள் வளமையாக செய்கின்ற கழிவகற்றல் பணிகளையோ அல்லது மின்குமர்கள் மாற்றுகின்ற பணிகளையோ அல்லது வடிகான்களை சுத்தம் செய்கின்ற பணிகளையோ எங்களால் செய்ய முடியாது. அனைத்தையும் நிறுத்த வேண்டிய கட்டாயத்தின் நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்திலே அந்த நிதியை எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து வளமை போன்று நகர சபையே சகல எங்களுடைய நகர மக்களுக்கு வியாபாரம் செய்வதனால் கிடைக்கப்பெறுகின்ற இலாபத்தில் எங்களுக்கும் ஒரு பங்கு வர வேண்டிய இந்த வரி நியதி சட்டத்தின் பிரகாரம் நாங்கள் எங்களுடைய பங்கினை பெற வேண்டிய சட்ட ஏற்பாடுகள் இருக்கின்றன. அவ்வாறு இருந்தும் அதனை ஏற்கனவே இங்கு பணிபுரிந்த ஒரு அதிகாரி செயலாளரூடாக பல முயற்சிகள் செய்யப்பட்டும் அது பலனளிக்கவில்லை. திருகோணமலையில் மணல் அகழ்வினை மேற்கொள்வதற்கான சட்ட விதிகள் தொடர்பாக கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த கலந்துரையாடல் சேரனுவர காவல் நிலையத்தில் இன்று காலை இடம்பெற்றுள்ளது. திருகோணமலை சேர்நுர காவல்துறை பிரிவில் உள்ள பகுதிகளில் அனுமதிகளை பெற்று மணல் அகழ்வில் ஈடுபடுவோருக்கான அரசு சட்ட விதிகள் தொடர்பான தெளிவூட்டும் கூட்டம் இடம்பெற்றுள்ளது. கந்தலாய் பிராந்திய SSP LM சஞ்சீவ பண்டார இந்நிகழ்வில் கலந்து கொண்டு மணல் அகழ்வு தொடர்பான சட்டமுறைகள் தொடர்பாக இதனை மீறுவோருக்கு எதிராக எடுக்கப்படும் சட்ட நடவடிக்கை தொடர்பாகவும் தெளிவூட்டினார். இதன்போது அனுமதி பத்திரம் இல்லாமல் மணல் அகழ்வு மேற்கொண்டால் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளல், எந்த இடங்களில் மணல் அகழ்வு மேற்கொள்வது, எவ்வாறு மணல் அகழ்வு மேற்கொள்வது, அகழ்வு செய்த மணலை எந்தளவு வாகனங்களில் ஏற்றிச் செல்வது போன்ற விடயங்கள் தெளிவூட்டப்பட்டன. மேலும் மணல் அகழ்வுக்கான அனுமதி பத்திர நடைமுறைகள், சட்டத்தை மீறுவோருக்கு எடுக்கப்படும் நடவடிக்கைகள், வேறு மாவட்டங்களைச் சேர்ந்தோர் வருகை தந்து மணல் அகழ்வு மேற்கொள்வதால் ஏற்படும் சட்ட சிக்கல் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பாகவும் இதன்போது தெளிவூட்டப்பட்டுள்ளது. இதன்போது மணல் அகழ்வில் ஈடுபட்டோரும் தமது கருத்துக்களை முன்வைத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கதாகும். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி மாளிகையினை குருநாகல் மற்றும் திருகோணமலையைச் சேர்ந்த பாடசாலை மாணவர்கள் பார்வையிட்டுள்ளனர். குருநாகல் மாவட்டகம மத்திய மகாவித்யாலயம் மற்றும் திருகோணமலை ஸ்ரீ கோணேஸ்வரா இந்து வித்யாலயத்தின் மாணவர்களுக்கு அவர்களின் கல்வி சுற்றுலாவுடன் இணைந்த வகையில் ஜனாதிபதி செயலகம் ஏற்பாடு செய்யும் விசன் நிகழ்ச்சியில் பங்கேற்கும் வாய்ப்பு நேற்றைய தினம் கிடைத்துள்ளது.
ஜனாதிபதி அலுவலகம், கல்வி அமைச்சு மற்றும் இலங்கை நாடாளுமன்றத்தின் தொடர்பாடல் பிரிவுடன் இணைந்து பாடசாலை மாணவர்களுக்காக இந்த நிகழ்ச்சி திட்டம் செயற்படுத்தப்பட்டு வருகின்றது. இந்த திட்டத்துடன் இணைந்து கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் மற்றும் அதன் கருத்தியல் ரீதியான பெறுமதி குறித்தும் மாணவர்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டது. ஒரு பாட அறிவிற்கு மாத்திரம் மட்டுப்படுத்திக் கொள்ளாமல் ஒவ்வொரு துறை தொடர்பிலும் ஆராய்ந்து புத்தாக்கத்துறையை வெல்லும் திறனை சிறு வயதிலிருந்தே பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும், தமது வாழ்வின் ஒவ்வொரு அனுபவத்தையும் ஆராய்வதன் மூலம் வாழ்வின் சவால்களை வெற்றி கொள்ள முடியும் என பேராசிரியர் கோமிக உடுகமசூரிய மாணவர்களுக்கான பயனுள்ள உரை ஒன்றையும் நிகழ்த்தினார். இந்த சந்தர்ப்பத்தில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் அவசியத்தை சுட்டிக்காட்டிய பேராசிரியர் அடையாள பரிசாக குறித்த பாடசாலைகளுக்கு பெறுமதியான மரக்கன்றுகளையும் வழங்கி வைத்தார். ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் KNM குமாரசிங்க, ஜனாதிபதி அலுவலகத்தின் முப்படை ஒருங்கிணைப்பு பிரிவின் பணிப்பாளர் ஏஆர் கொமடோர் ஆஸ்ரீ கல்லகே, அதன் உதவி பணிப்பாளர் மேஜர் நதிக தங்கல்ல மற்றும் மாவட்டகம மத்திய மகா வித்தியாலயம் மற்றும் ஸ்ரீ கோணேஸ்வரா இந்து வித்தியாலயத்தின் ஆசிரியர்கள் உள்ளிட்ட பலர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். அமெரிக்காவின் தீர்வை வரி கடிதம் கனடாவுக்கு அனுப்பப்படாத நிலையில் அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் கனடா பொருட்கள் மீதான வரி 35% உயர்த்தப்படும் என டொனால்ட் ட்ரம்ப் பிறிதொரு கடிதத்தின் மூலம் தெரிவித்துள்ளார். இந்தியா உள்ளிட்ட நாடுகளில் இருந்து அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு கூடுதல் வரி விதிப்பினை ட்ரம்ப் அறிவித்துள்ளார். குறித்த வரி விதிப்பு ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து ஜப்பான், வங்காளதேசம், மலேசியா உட்பட 14 நாடுகளுக்கு இவ்வளவு வரி விதிக்கப்படும் என்று அந்த நாடுகளுக்கு ட்ரம்ப் கையெழுத்திட்ட கடிதங்கள் அனுப்பி வைக்கப்பட்டன. அந்த பட்டியலில் கனடா இடம்பெறவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கனடா பிரதமர் மாக்கானிக்கு ட்ரம்ப் கடிதம் எழுதியுள்ளார். அதில் அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் கனடா பொருட்கள் மீதான வரி 35% உயர்த்தப்படும் என்று ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். பென்டானில் என்ற வலி நிவாரண மருந்தின் கடத்தலை தடுக்க கனடாவை வலியுறுத்தும் முயற்சியாக இது கருதப்படுவதாக பல தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவுடைய குறித்த செயற்பாடு கனடாவுடனான சவால் அல்ல என்றும் ட்ரம்ப் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த வரி விதிப்பு அமெரிக்கா கனடா இடையிலான விரிசலை மேலும் அதிகரிப்பதாக அமைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். அமெரிக்காவிடமிருந்து மேலும் சலுகைகளை பெற பேச்சுவார்த்தை, அனுர தரப்பில் தொடரும் திட்டம். தமிழ் மக்கள் கூட்டணியில் உறுப்பினர்களை எச்சரித்த மணிவண்ணன், மாகாண சபை தேர்தலை இலக்காக கொண்டு புதிய நகர்வு. தேசிய இனங்களின் உரிமைகளை உறுதி செய்ய கோரி போராட்டம், பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குமாறும் கோரிக்கை. தமிழ் சோலை இல்ல மெய்வல்லுநர் விளையாட்டுப் போட்டி, 1000க்கும் அதிகமானவர்கள் பங்கேற்பு. கனடா மீதான வரி விதிப்பு 35% உயர்வு, ட்ரம்ப் அறிவிப்பு. இத்துடன் IBC தமிழின் இந்த இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.